அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அதிலும் இந்த ஒரு விஷயத்தால் அவர்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் மாதம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காருங்க. சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன் வக்ர நிலையிலையும், சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சனி பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் ராகு அப்படின்னும் வலம் வந்துட்டுருக்காங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, 15ஆம் தேதி அன்று சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 30ஆம் தேதி அன்று சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமாக பொருளாதாரம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. ராசிநாதன் செவ்வாய் சனி பகவானை பார்க்கறதுனால சுதந்திர எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக பெறும். சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் திருப்புமுனை ஏற்படக்கூடிய திடீர் திருப்புமுனை உங்களுக்கு ஏற்படுங்க. அது மிகப்பெரிய ராஜயோகமாகவும் இருக்கலாம். இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் அதிகரித்து காணப்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்லவும் நேரிடுங்க. போட்டிகள் விலக ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாம அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாக பெறும். பணவரத்தும் திருப்தி தர வகையில் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மேலிடத்துல இருந்து உங்களுடன் நல்ல அணுகுமுறை நீடிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்குங்க. வாழ்க்கை துணையின் நலன்ல அக்கறை காண்பிப்பீங்க. பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் அதிகரித்து காணப்படும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. சின்ன விஷயங்களை கூட கவனமாக செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கலைத்துறையினருக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுப்பீங்க. நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்க பெறும். நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. வாழ்க்கையில முன்னேற அக்கறை காட்டுவீங்க. மன துணிவு அதிகரித்து காணப்படும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்க பெறும். மாணவர்களுக்கு சக மாணவர்களினுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாம அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. கல்வியில முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்க பெறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாக பெறலாம். பிள்ளைகளால திடீர் செலவு உண்டாக பெறலாம். இந்த காலகட்டம் யாரையும்
எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாக பெறும். பணவரத்து அதிகரித்து காணப்படும். வாக்கு வன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைக்க பெறுவாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்க பெறுகிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம், தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தருங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மை உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது நிறைய சாதகமான நிலைகளும் உண்டாவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்க பெறுகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க. ஆரோக்கியம் ரீதியாக மிகவும் சிறப்பாகவே இருக்கும். பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். போட்டிகளும் விலக ஆரம்பிச்சிடும். வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்தை சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக பெறலாம். பணவரத்தும் திருப்தி தர வகையில் இருக்கும். மேலிடத்தில் இருந்து உங்களுடன் நல்ல அணுகுமுறை நடிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படலாம். வீட்டில் சுபகாரியங்களும் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் பெறும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்குங்க. வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பிப்பீங்க. பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் அதிகரித்து காணப்படும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. சின்ன விஷயங்களை கூட கவனமாக செய்து முடிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்க பெறும். நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. வாழ்க்கையில முன்னேற அக்கறை காட்டுவீங்க. மன துணிவு அதிகரித்து காணப்படும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாம அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கல்வியில முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல தொழில் வியாபாரம் தொடர்பாக சிறிது அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம். அதனால கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. லாபம் அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துறவங்க கவனமாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாமே நடைபெறுங்க. வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாக பெறுவீங்க. குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க. விருந்தினர் வருகை இருக்கும். உறவினர்கள் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமையும் உண்டாக பெறலாம். அதனால கொஞ்சம் நிதானம் அவசியமாகிறது. குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள் வெற்றி தருங்க. பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாம எதையுமே சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும். கடின முயற்சியின் பேரிலேயே காரியங்கள் வெற்றி பெறலாம். அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க. மேலிடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நன்றாக இருக்கிறதுனால ரசிகர்களுக்காக செலவு செய்வீங்க. சக கலைஞர்களால நன்மை அடைவீங்க. புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண
அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது அவசியமாகிறது. உழைப்பு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும். பணவரத்து தாமதப்படலாம். ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையும் அலைச்சல் வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் இருக்க பெறலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால மன வருத்தமும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு நீங்க பெறலாம். வீண் பிரச்சனைகளில் தலையிடாம ஒதுங்கி செல்வது நன்மையை தருங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும்போது சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி நீங்கள் மனதில் தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இக்காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுபத்தையும் ஓரளவுக்கு பிரச்சனையையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது அவசியம்.